Hi friends, welcome to Thanga kanitham. இன்னைக்கு நாம first year M.sc Max ordinary differential equationல first unitல very important theorem தான் பார்க்க போறோம். இந்த theorem பாத்தீங்கன்னா 5 மார்க்ல வரும். யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிற ஒரு क्वेश्चन. இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா TRB எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த தியரத்தை பார்க்கலாம். If phi1 and phi2 are two solutions of L of y equal to 0 on an interval I containing a point x0. அதாவது phi1 phi2 அப்படின்னு சொல்லிட்டு L of y equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த L of yக்கு 2 சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கறனால இந்த L of y வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஸோ let L of y is equal to y double dash plus a1 y dash plus a2 y equal to 0. Given that phi1 and phi2 are solutions of L of y equal to 0. phi1 and phi2 ரெண்டுமே இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனை phi1 and phi2 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதனால ஃபர்ஸ்ட் phi1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா yக்கு phi1, y டேஷுக்கு phi1 dash, y double டேஷுக்கு phi1 double dash. phi1 double dash plus a1 phi1 dash plus a2 phi1 equal to 0. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி phi2 வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை phi2வும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ this implies phi2 double dash plus a1 phi2 dash plus a2 phi2 equal to 0. இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் phi2 கூடவையும் செகண்ட் ஈக்குவேஷனை phi1 கூடயும் நாம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட நான் மைனஸ் phi2 மல்டிப்ளை பண்றேன். அதனால மைனஸ் phi2 இன்டூ phi1 டபுள் டேஷ் பிளஸ் a1 இன்டூ phi1 dash into minus phi2. Next plus into minus minus a2 phi2 into phi1 equal to 0 into minus phi2 0. Next second equation கூட நாம phi1 வந்து multiply பண்றோம். அதனால என்ன வரும்? phi1 into phi2 double dash plus a1 phi1 phi2 dash plus a2 phi1 phi2 equal to 0 into phi1 0. Next இந்த 2 equations நாம add பண்ண போறோம். இப்போ இந்த first term வந்து combine பண்ணிக்கலாம். என்ன வரும்? phi1 into phi2 double dash minus phi2 into phi1 double dash அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்ல இதுல நமக்கு a1 வந்து காமனா இருக்கு. அதை வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா phi1 phi2 dash minus phi1 dash phi2. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் டேர்ம்ல பார்க்குறோம். இங்க வந்து மைனஸ் a2 phi2 phi1 இருக்கு. இந்த இடத்துல பிளஸ் a2 phi1 phi2. இது ரெண்டுமே வந்து டேர்ம்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. பட் என்னன்னா சைன்ல மட்டும் நமக்கு டிஃபர் ஆகுது. அதனால இந்த ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 0 பிளஸ் 0 ஆட் பண்ணா நமக்கு 0 தான். ஸோ இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ரான்ஸ்கியனோட ஃபார்முலா என்ன? The Wronskian W is equal to W of phi1 comma phi2 equal to determinant of first row phi1 phi2 second row phi1 dash phi2 dash. இதான் வந்து Wronskian. இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா phi1 phi2 dash minus phi1 dash phi2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ W is equal to phi1 phi2 dash minus phi1 dash phi2. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு மார்க் பண்ணிக்க போறோம். இதுக்கப்புறமா ரெண்டு சைடும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா w dash அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து phi1 phi2 dash இருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு uv மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ d of uv அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்? udv plus vdu. கரெக்டா? அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மை வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு செகண்ட் டேர்மை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட்.
ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது 5-1 அப்படியே வச்சுக்கிட்டோம். செகண்ட் டேர்ம் வந்து 5-2 இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5-2 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து 5-2 இன்டூ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 5-1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 5-1 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப். இப்போ இதை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதை யூன்னும் இதை வீனும் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ பண்ணிங்கன்னா 5-1 இன்டூ 5-2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5-2 வரும். ப்ளஸ் 5-2 இன்டூ 5-1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 5-1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ W ஈக்குவல் டு 5-1 5-2 ப்ளஸ் 5-2 இன்டூ 5-1. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus of 5-1 5-2 minus into plus minus 5-2 into 5-1 இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் குரூப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் பாருங்கள் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது கரெக்டாக. பட் என்னென்னா சைனில் மட்டும் டிஃபர் ஆகுது. அதனால் இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ W is equal to 5-1 5-2 minus 5-2 into 5-1 இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி 4th and 5th ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ரெண்டுத்தையும் எடுத்து நாம் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இதில் தான் வந்து 4 and 5 ஈக்குவேஷன்ஸோட வேல்யூஸ் எடுத்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5th ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த டேர்ம் தான் என்னதுன்னா W கரெக்டாக. அப்புறம் ப்ளஸ் A1 இது என்னன்னா W. ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே சரி, அப்போ இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும்? இது நீங்கள் ஆல்ரெடி யூஜியில் போட்டிருப்பீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யூஜியில் நிறையவே படிச்சிருப்பீங்க. ஸோ அதாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் W' பதிலாக நாம் M அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் A1 ஈக்குவல் டு 0. ஸோ M இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A1. அப்போ இதோட CF என்ன இருக்கும்? The complementary function CF is equal to A into e power minus A1x. ஏங்கிறது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கரெக்டாக. அதாவது ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ நமக்கு 0ன்னு இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த கேஸில் என்ன அப்படின்னா பிஐயோட வேல்யூ வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஜென்ரல் சொல்யூஷன் W of x, the general solution W of x equal to CF plus PI. So W of x equal to CF oda value A into e power minus A1x plus PI oda value 0. That is A into e power minus A1x. இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜென்ரலாக சொல்கிறோம். அதாவது W of xக்கு இந்த வேல்யூ. அதுவே சம் பர்டிகுலர் பாயிண்ட் x0க்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அட் x is equal to x0. இப்போ x is equal to x0 அப்படின்னு இருக்கும்போது W of x அப்படிங்கிறது W of x0 அப்படின்னு மாறிடும். A into e power minus A1 xக்கு பதிலாக x0. ஓகே, ஸோ இதிலிருந்து ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த e power minus A1 x0 ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு நாம் இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே வந்து e power minus A1 x0 இருக்குது. ஸோ இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? டிவைடட் பை e power A1 x0 அப்படின்னு வரும் கரெக்டாக. அதாவது W of x0 டிவைடட் பை e power minus A1 x0 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிறத அப்படியே நம்ம நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? பவரில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே வரும்போது நமக்கு ப்ளஸ்ன்னு மாறிடும். அதனால் W of x0 into e power A1 x0 அப்படின்னு வந்துடும். ஓகே, so this implies A is equal to W of x0 into e power A1 x0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஏவோட வேல்யூ. இதை நாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா W of x is equal to A into e power minus A1x அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் இந்த ஏவோட வேல்யூ எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் இதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 6
இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 7 கூட நம்ம கொடுத்துடலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 6. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? W of x is equal to a ஓட value W of x naught into e power a1 x naught into e power minus a1 x. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதாவது e பவர் m இன்டூ e பவர் n அப்படின்னா இதை நம்ம e பவர் m பிளஸ் என்னன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அதாவது எக்ஸ்போனன்ஷியலில் மல்டிப்ளை பண்ணும்போது பவரில் இருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து w of x நாட் இன்டூ e பவர் இந்த பவரில் இருக்க நம்பரை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா e பவர் a1 x நாட் மைனஸ் a1 x அப்படின்னு வரும். இந்த ரெண்டுத்துலையுமே நமக்கு காமனாக e பவர் a1 இருக்குது. ஸோ நம்ம ப்ரூஃப்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் a1 காமனாக வெளில எடுத்துடலாம். சரியா? அப்படி மைனஸ் a1 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ப்ளஸ்ன்னு மாறிடும். கரெக்டாக? இந்த டைம் நமக்கு ப்ளஸ் எக்ஸ் வரும். மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இல்லை, இங்கே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. பட் நம்ம வந்து மைனஸ் வந்து காமனாக எடுத்திருக்கோம். இப்போ இந்த ப்ளஸ் a1 எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இன்டூ மைனஸ் a1, அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் a1 எழுதிக்கலாமா? அதில் இந்த மைனஸ் a1 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ அதனால் மைனஸ் எக்ஸ் நாட். ஓகே, இதுதான் நாம் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த தியரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு இந்த ஓடியில் இந்த ஓடிஇ டாபிக்ஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட தங்க கணிதம் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே இருக்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி, யூஜிடிஆர்பி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சப்ஸ்கிரைபர் டவுட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் டவுட் இருக்கோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓடி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 10 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிளேலிஸ்ட் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.